அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மோகன் வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. அதிமுகவுக்கு விசுவாசமாவும் இது நம்பிக்கையாவும் இருந்தா நீங்க பொதுச் செயலாளரா வரலாம். கட்சிக்காக நீங்க உழைச்சீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராவோ, சட்டமன்ற உறுப்பினராவோ ஏன் நீங்க முதல்வரா கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை அரங்கேற்றிருக்காரு அந்த இடத்துல. அதை பற்றியே உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே தகுதி கிடையாது. அவரு சொல்றாரு, கட்சிக்கு விசுவாசமா இருந்தா நீங்க சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், ஏன் முதலமைச்சரா கூட ஆகலாம்னு சொல்லிட்டு. ஏங்க புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியவே மாத்திட்டீங்க. ஒரு தொண்டர் பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிட முடியாது. பொதுச்செயலராக வருவது வேற. முதல்ல அந்த பதவிக்கு போட்டியிடலாம் என்கின்ற அந்த உரிமையை பறிச்சுட்டு இன்னைக்கு நீங்க போய் ஜானகி அம்மா அவர்களுக்காக நான் விழா எடுக்கிறேன், நூற்றாண்டு விழா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறது ஒரு நாடகம் என்பது அதிமுக தொண்டர்களை தாண்டி தமிழக மக்களுக்கே நன்றாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஏதோ ஒரு கூட்டம் போடணும், நம்ம பின்னாடி ஆள் இருக்காங்கன்னு தெரியும்னா, நம்ம ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கோம், இதெல்லாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடிய இடம்தான் ஜானகி அம்மா அவர்களுக்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த நூற்றாண்டு விழா. விசுவாசமாவும் இது நம்பிக்கையாவும் இருந்தீங்கன்னா பொதுச் செயலாளர் வரலாம் அப்படின்ட்டு பொதுச் செயலாளரா ஒரு தொண்டன் எப்படி வர முடியும் தான் கேட்கிறேன். இல்ல அதுதான் கேட்கிறேன். இப்ப பொதுச் செயலரா வரலாம்னு சொல்லிட்டாருல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் அதிமுக தொண்டை, நாளை காலையில் நான் பொதுச் செயலர் தேர்தல் நடக்கும் போது சொல்றேன், அதிமுக பொதுச் செயலர் தேர்தல் நடக்குது, நான் போய் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செஞ்சா எனக்கு எந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழிவாங்க, எந்த 10 மாவட்ட செயலர் வழிமொழிவாங்க, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லுவாரா? என்னைய விடுங்க, எத்தனையோ அதிமுக தொண்டர் பண்ணல ஒரு ஆசை, பொதுச் செயலரா வரல அது ரெண்டாவது, அந்த தேர்தலுக்கு போட்டியிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு தொண்டை வந்தால் அதற்கு எந்த 10 மாவட்டத்தில் முன்மொழிவாங்க, எந்த 10 மாவட்டத்தில் வழிமொழிவாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க. இல்ல அவரு ஆளை வச்சு அடிச்சு பத்தி விடுவாரு. அவரெல்லாம் வரக்கூடாதீங்க, என் வேலைக்கே ஆப்பு வச்சிருவாங்க இவளை என் பதவிக்கு அப்படின்ட்டு. அதான் அப்படிதான். அவர் என்ன நினைச்சாரு, அதிமுக என்னுடைய குடும்ப சொத்துன்ற நிலைமைக்கு வந்துட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது கண்கூடாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜானகிங்கிற வார்த்தையினால அவருக்கு பிடிக்காத மாதிரிதான் இருந்தது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து நீங்க ஜானகி அணியில இருக்கிற நிர்மலாவுக்கு நீங்க வேலை செஞ்சீங்க, சீஃப் ஏஜெண்டா இருந்தீங்க, நீங்க எல்லாம் எப்படி அம்மாவுக்கு விசுவாசமா இருக்க போறீங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படிப்பட்டவரு அதே வெண்ணிராட நிர்மலாவை ஒரு மேடையில ஏத்தி வச்சு இது மரியாதை செலுத்துறாரு. இது எதற்காக பண்றாரு இந்த நாடகம்? எதுக்கு? நான் இப்ப அதான் கேட்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் 1989 ஜா அணி ஜே அணி என்ற 2 அணிகள் பிரிந்திருந்த பொழுது ஜானகி அம்மா அவர்களுக்காக வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வதந்திய பரப்பி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல சீஃப் ஏஜென்டா இருந்தார் ஐயா அவர்கள் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுற இடத்துல பூரா என்னமோ மிகப்பெரிய ராஜ துரோகம் செஞ்சது போல பேசிட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு நீங்க யார கட்சிக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணவரே எடப்பாடி பழனிசாமி தானே. அது அவர் கண்ணுக்கு தெரியாது. தான் செய்யக்கூடிய குற்றம் என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி தெரியாது. அப்படிப்பட்ட வேலையில இன்னைக்கு அந்த வெண்ணிராடை நிர்மலா அவர்களை அழைத்து அந்த ஜானகி அம்மா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுல நினைவு பரிசு கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இதை எந்த கணக்குல சேர்க்கிறது? அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜானகி அம்மா அவர்களுக்காக களத்தில் நின்ற வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்காக வேலை பார்த்தது தப்பு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருன்னா, இன்னைக்கு அவங்களவே ஸ்டேஜ்ல ஏத்தி அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுக்குறீங்களே, அப்ப நீங்க செய்யறது தப்பு இல்லையா? அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அரசியல் பேசிட்டு இருக்கிறாரு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த நாட்களில் வேண்டுமானாலும், எந்த ஆண்டுகளில் வேண்டுமானாலும் அந்த பெயர் மாற்றப்படலாம், எடப்பாடியார் மாளிகைன்னு சொல்லிட்டு. அதை நோக்கிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட வேலையில ஜானகி அம்மா அவர்களுக்கு விழா எடுத்திருப்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கு. புரட்சி தலைவர் அவர்களுடைய கட்சி வேண்டும், புரட்சி தலைவர்களுடைய சின்னம் வேணும், ஆனா புரட்சி தலைவர் கொண்டு வந்து சட்டத்திட்ட விதி வேணாம். எப்படிங்க இது? எப்படி நியாயமா இருக்கான்னு பாருங்க. புரட்சி தலைவர் வேணும், புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய தொண்டர்கள் வேணும், அவர் உருவாக்கிய ரெட்டலை சின்னம் வேணும், ஆனா புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்டத்திட்ட விதி மட்டும் வேண்டாம். இது எங்க இருக்கு? இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கா? இப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பொதுச் செயலாளராகி என்னத்தை சாதிச்சுட்டாருங்கிறேன். கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டாரா, தொடர்ந்து கொடுத்துட்டாரா, என்ன பண்ணிட்டாரு? சாதிச்சுட்டாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. 2021 ஆட்சியில் இருந்த அதிமுகவை நீங்க எதிர்கட்சி ஆக்கின பெருமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே சேரும். அதே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவேன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க, 40 ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு 7 தொகுதியில் டெபாசிட் போக வச்சு மாறு தட்டிக்கிட்டு இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
13 தொகுதியில 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருல்ல, 2 தொகுதியில 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, நாம் தமிழர் வச்சு கீழே போயிட்டாரு. இதெல்லாம் சாதனை இல்லையா? இதோட சாதனை வேற என்ன சாதனை வேணும்? இதெல்லாம் ஒரு சாதனையா அது? ஆமாங்க, அதெல்லாம் சாதனை தானே. இதெல்லாம் சாதனை. அம் அம்மா அவர்களுக்கு நிரந்தர பொதுச்செயலர் பதவின்னு சொல்லிட்டு அந்த பொதுச்செயலர் பதவியை ஆட்டைய போட்டாரு. அது மிகப்பெரிய சாதனை இல்லையா? தொண்டர்களுக்கு அநீதி விளைவிச்சிருக்காரு. அது சாதனை இல்லையா? அம்மா அவருடைய அடையாளம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அடுத்த அதிமுகவுடைய 3வது தலைமுறை தலைவர்னு சொன்னாங்க. அவரை கட்சியில இருந்தே வெளியேற்றிருக்கிறாரு. அது சாதனை இல்லையா? இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட சாதனை தானங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை சாதனையா நினைச்சுதான் கட்சியில பொதுச்செயலர் இருக்காரா? ஆமா, அவரை பொறுத்தளவுக்கு சாதனை என்றால் அதற்கு பெயர் துரோகம். துரோகம் என்றால் அதற்கு பெயர் சாதனை. அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜானகி அம்மா எப்படி விட்டு கொடுத்து போனாங்க, அது மாதிரி நீங்களும் ஒதுக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஜானகி அம்மா வந்து எதனால விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு ஆளுமையா இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல வந்து வெற்றி பெற்றாங்க. அதனால தன்னுடைய கணவருடைய கட்சி இரண்டாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து விட்டு கொடுத்து போனாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகள் தானே கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல, அட பைத்தியக்கார பயல்களா, அந்த பைத்தியக்கார பயல்களுக்கு அரசியல் தெரியவும் மாட்டேது. சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவமும் இல்ல. அன்னைக்கு ஜானகி அம்மா அவர்கள் வாங்கிய வாக்கு, அதாவது சின்ன முடங்கிருச்சு. ஒண்ணு இரட்டை புறா, இன்னொன்னு சேவல் சின்னம். இப்படித்தான் வந்து களத்துல வந்து நிக்கிறாங்க. ஜானகி அம்மா அவர்களை விட அதிகமான இடங்கள்ல சட்டமன்ற வேட்பாளர்களை பெற்றது மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுட்டாங்க. ஜானகி அம்மா அவர்கள் குறைவாக பெறாங்க. ஆனா 10% வாக்குகளுக்கு மேல பெறாங்க. ஜானகி அம்மா அவர்களும் 10% வாக்குகள் வரைக்கும் பெறாங்க. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய முதல் தோல்விய, நம்மளை விட ஒரு தலைவர் இருக்கிறாங்க, அப்ப அவங்க கிட்ட அந்த கட்சியை ஒப்படைப்பதுதான் சரின்னு சொல்லிட்டு முதல் தோல்விக்கே வந்து முழு தார்மீக பொறுப்பேற்று கணவருடைய கட்சி இன்னும் 100 ஆண்டு காலம் அல்ல 1000 ஆண்டுகள் வந்து நிலைத்து நிற்கணும்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இப்ப நீங்க தான் பொதுச்செயலர்னு சொல்றீங்க, கட்சி எங்க இடத்தா இருக்குன்றீங்க, ரெட்டலை என்கிட்ட இருக்கின்றீங்க, 2.5 கோடி தொண்டர் என் பின்னாடி இருக்காருன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு தொடர் 10 தோல்வி சந்திச்சிட்டீங்க. இதுக்கு மேலமா உங்களுக்கு புத்தி வரல? இதுக்கு மேலமா உங்களுக்கு ரோசம் வரல? ஈரோடு கிழக்குல உங்களுக்கு 10 சுற்று வரைக்கும் டெபாசிட்டுக்கு போராடுனீங்களே, அப்பயே நீங்க எழுதி கொடுத்துட்டு போயிட வேணாமா? எனக்கு பொதுச்செயலர் பதவி வேணா, நான் அரசியல் இருந்து ஒதுங்குன்னு சொல்லிட்டு போக வேணாமா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டியிடவே தெம்பு இல்லாம, திராணி இல்லாம அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சீங்களே, அப்பயே நீங்க வெளியில போயிருக்க வேண்டாமா? 40 நாடாளுமன்ற தொகுதியில் தோத்து போய் 7 நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் இருந்தீங்களே, அப்பயே உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தா ஐயா ஓபிஎஸ் அவரோட கட்சி கொடுத்துட்டு போயிருக்க வேணாமா? வெக்கம் இல்லாம ஸ்டேஜ் ஏறி பேசுறாருங்க அவரு. இவங்க எல்லாம் விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு. அவருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருந்தது அப்படின்னா, ஜானகி அம்மாவை பார்த்து எதிரி மாதிரி நினைச்சு பேசுவாரா? அதைத்தான் சொல்றேன். அதான் அன்னைக்கு வந்து ஜானகி அம்மா அவர்கள் வந்து உங்களுக்கு எதிரி போல தெரிஞ்சாங்க. தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர். அதை விட நம்ம கட்சி அலுவலகத்தை நமக்காக கொடுத்த ஒரு மங்கை, வீர மங்கை. அவங்கள பார்க்கும்பொழுது எதிரி போல பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு 100ஆண்டு விழா பண்றாரு. எவ்வளவு பெரிய நாடகம்னு பாருங்க. உண்மையிலே எடப்பாடி ஒரே விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் சினிமா துறைக்கு போயிருந்தாராக்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசன் அவருக்கு மிகப்பெரிய டஃபா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நடிகர் அவரு. காலையில நான் வந்து அவனு பேசியிருந்தேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆஸ்கர் விருதே வந்து கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு நடிப்பு கொடுக்கலாம். அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆகச்சிறந்த ஒரு மனிதர் தான். நடிப்பு அப்படின்னு வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி மிஞ்சிக்க முடியாது. இல்லன்னா 4 கால் பிராணியாக மாறி டேபிள் கீழே தவந்து ஊர்ந்து போய் முதலமைச்சர் வாங்கிட்டு இன்னைக்கு அவங்களே யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4.5 வருஷம் முதலமைச்சராக தானா அந்த அரியணையில் அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தான் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூரா பாதுகாத்து கொடுத்தாங்க. அவர் யாருங்க? அவருக்கு 4% ஓட்டு வச்சிருக்காரு, அவருக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அதே அந்த 4% ஓட்டு வச்சிருக்க டிடிவி தினகரன் அவர்களுக்காக தலையில தொப்பி போட்டு கோமாளி மாதிரி தொப்பியை போட்டு கோமாளி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்டாரு. அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தணும். இவ்வளவு சொல்லி அவருக்கு புத்தி வரப்போதா, அறிவு வரப்போதா, கட்சியை காப்பாற்றணும் என்கின்ற எண்ணம் வரப்போதா? அவருக்கு அறிவு எல்லாம் வந்து இல்ல. அப்படியே அறிவு எல்லாம் இருந்ததுன்னா நம்மள்ட்ட வந்து கூட்டணிக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஓபிஎஸ் உள்ள இழுத்துக்கிட்டு ஒரு வலிமையான அதிமுக உருவாக்கி நம்ம 2026ல அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும். அதெல்லாம் சுத்தமாவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குன்னு சொல்றது எதனால சொல்றாருன்னா, அந்த இது டேபிளுக்கு அடியில தவழ்ந்து ஊர்ந்து போனார் இல்லையா, அப்படி ஒரு விசுவாசமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாரு நம்ம. இல்ல அப்படி நினைக்கல அவரு. நம்ம வந்து துரோகம் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம துரோகம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ராஜதந்திரம் சொல்லி வெளியில சொல்லிட்டு இருக்கிறோம். அதே துரோகத்தை, அதே ராஜதந்திரத்தை நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோ பூரா பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுதாரிச்சுக்கிட்டு மூச்சுக்கு 300 தடவை கட்சிக்கு விசுவாசமா இருங்கன்னு சொன்னாலும் கூட அந்த 4 அறைக்குள்ள நடக்கக்கூடிய கூட்டத்துல என்ன சொல்றாரு? எனக்கு விசுவாசமா இருங்க, எனக்கு விசுவாசமான ஆட்களா பார்த்து பூத்தி ஆச்சுட்டு போடுங்க, எனக்கு விசுவாசமான ஆளா பார்த்து மாவட்ட செயலரா போடுங்க, எனக்கு விசுவாசமான ஆளா பார்த்து ஒன்றிய செயலரா போடுங்கன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒண்ணுதான் கேட்கிறான். கட்சிக்கு விசுவாசமா இருங்க, எனக்கு விசுவாசமா இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிழல் அளவு கூட எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார்.
நீங்க சுயநலமா இருக்கீங்க, எனக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் தலைமை பண்பிற்கான அடையாளம். இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அகராதியில விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னா துரோகம் தான் அர்த்தம். வேற எதுவுமே வந்து கிடையாது. துரோகம், ராஜ துரோகம், துரோகத்திற்கெல்லாம் துரோகம். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடையாளங்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிற அப்படின்னா, ஜானகி அம்மாவுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிட்டோம்னா அதிமுக வாக்குகளும் நம்ம பக்கம் வந்துரும். நம்ம ஜானகி அம்மா பத்தி நம்ம எதிர்த்து பேசியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து மக்கள் வந்து மறந்துடுவாங்கன்னு நினைச்சு வந்து இந்த 100ஆண்டு விழாவை திடீர்னு கொண்டாட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் கேட்கிறேன் நான். இதுவரையிலும் எதிர்த்து தான் பேசிட்டு இருந்தாரு. ஜானகி அம்மா அணிக்காக வேலை செஞ்சவர் ஓபிஎஸ், ஜானகி அம்மா அணிக்காக வேலை செஞ்சவர் ஓபிஎஸ் சொல்லிட்டு ஜானகி அம்மாவை ஒரு எதிரியாவே பார்த்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய கேள்வியா இருக்குது. இல்ல, கொண்டாட வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல அது ரொம்ப சரியான புள்ளிதான். அவரு ஏற்கனவே 20% உள்ளாக அடங்கிட்டாரு நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னொரு 1% கூடிராதா, 2% கூடிராதா, 5% கூடிராதா? ஏன்னா நம்மளை நம்பி எந்த கூட்டணி கட்சி வரல. இனிமேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரும் வரமாட்டாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, இது போன்ற விழாக்கள் எடுத்து நான் பாருங்க அனைத்து தலைவர்களுமே வந்து ஒரே மாதிரிதான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தன்னை பொது தலைவராக நிலைநிறுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயன்று கொண்டிருக்கிறார். எங்க அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு நேரத்தா எடப்பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. 2017 இருந்து 2024 வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும், அவருடைய ஒவ்வொரு துரோகங்களும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு 2017 முதலமைச்சர் ஆகணும்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலை போய் பிடிப்பாரு. 4.5 வருஷம் வந்து ஆட்சியில உட்கார்றதுக்கு. அதற்கு பின்பு வந்து எதிர்கட்சி தலைவர் வேணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட போய் நீ அண்ணா எதிர்கட்சி தலைவரை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னாலும் அண்ணா நீ முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதற்கு பின்பு தொண்டர்கள் பூரா ஐயா ஓபிஎஸ் தான் தலைமை பண்புக்கு சரியான நபர் என்று சொல்லும் போது அவரவே கட்சியில இருந்து வெளியேற்றுவாரு. 2021 அமமுகவை கூட்டணியில சேர்த்திருந்தா 3வது முறை அதிமுக ஆட்சி அமைக்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாரு. ஆனா அதை கேட்க மாட்டேன், நான் திமுகவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவங்களை வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துட்டேன், அதனால சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமமுகவை கட்சியில சேர்க்காம அதிமுகவை எதிர்கட்சி ஆக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுகவிற்கு வாக்கு கொடுத்திருந்தார். 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் உங்களுக்கு வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லிட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார். தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தொடர் தோல்வின்னு சொல்ல அப்படி சொல்லக்கூடாது. திமுகவிற்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் 10 வெற்றிகளை பெற்றவர் என்றுதான் அவரை உயரிய இடத்துல வச்சு பார்க்கணும்.